மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம விடுப்பு விண்ணப்பம் பார்க்க போகிறோம். விடுப்பு விண்ணப்பம் அப்படின்னா இங்கிலீஷில் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லீவ் லெட்டர். இப்போ உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால 2-3 நாட்கள் விடுப்பு எடுக்க வேண்டி இருக்குது. அதனால் வகுப்பு ஆசிரியர்கிட்ட விடுப்பு கேட்டு ஒரு விண்ணப்பம் எழுதுறீங்க. அந்த விண்ணப்பம் எப்படி எழுதலான்னு பார்க்கலாமா? விடுப்பு விண்ணப்பம் அப்படின்னு தலைப்பு எழுதிக்கணும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அனுப்புனர் எப்பயுமே மார்ஜின் ஒட்டி தான் எழுதணும். அனுப்புனர் பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப்போ கமா குறி இந்த மாதிரி எந்த ஒரு நிறுத்தற் குறியீடும் போடக்கூடாது. அனுப்புனருக்கு கீழே யார் விடுப்பு விண்ணப்பம் எழுதுகிறாங்களோ அவங்களுடைய பெயர் எழுதணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், கா தமிழிசை, 3ஆம் வகுப்பு, ஆ பிரிவு, கொங்கு கல்வி நிலையம், ரங்கம்பாளையம், ஈரோடு. அனுப்புனருக்கு கீழே வர அனைத்துக்குமே கமா கொடுக்கணும். கடைசியாக ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அடுத்தது பெறுநர் அப்படின்னா நீங்கள் யாருக்கு விடுப்பு விண்ணப்பம் எழுத போகிறீங்களோ அவங்க தான் பெறுநர் பக்கத்துலேயும் எந்த ஒரு நிறுத்தற் குறியீடும் போடக்கூடாது. வகுப்பு ஆசிரியர் அவர்கள், 3ஆம் வகுப்பு, ஆ பிரிவு, கொங்கு கல்வி நிலையம், ரங்கம்பாளையம், ஈரோடு. பெறுநருக்கு கீழே வர அனைத்துக்குமே கமா கொடுக்கணும். கடைசியாக ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். மதிப்பிற்குரிய அம்மா, இதில் என்ன எழுதணும் அப்படின்னா, நீங்கள் என்ன காரணத்துக்காக விடுப்பு எடுக்கிறீங்க, எத்தனை நாள் விடுப்பு எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் இதில் எழுதணும். உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால விடுப்பு எடுக்க போகிறீங்களா? அதை எப்படி எழுதலான்னு பார்க்கலாமா? வணக்கம், எனக்கு உடல்நிலை சரியில்லாமையால் பள்ளிக்கு வர இயலவில்லை. ஆதலால் எனக்கு 3 நாட்கள், பிராக்கெட்டில் நீங்கள் எத்தனை நாட்கள் லீவ் எடுக்கிறீங்களோ அதனுடைய தேதி போட்டுக்கணும். விடுப்பு அளிக்கும்படி பணிவுடன் வேண்டுகிறேன். இப்படி விண்ணப்பம் எழுதிட்டு அதுக்கு கீழே சென்டரில் நன்றி எழுதணும். அடுத்ததாக வலது பக்கம் என்ன எழுதணும் அப்படின்னா, இப்படிக்கு தங்கள் பணிவுள்ள அப்படின்னு எழுதிட்டு உங்களுடைய பெயர், கா தமிழிசை. அடுத்ததாக இடதுபுறம் லெஃப்ட் சைடு என்ன எழுதணும்னா, நாள், இடம். நாள் நீங்கள் என்னைக்கு விடுப்பு விண்ணப்பம் எழுதுறீங்களோ அதனுடைய தேதி, இடம் ஈரோடு. விடுப்பு விண்ணப்பம் எப்படி எழுதணும் அப்படின்னு புரிஞ்சுதா? நன்றி மாணவர்களே.